கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான எங்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு இயேசுவின் இனிதான நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்களில் உங்களோடு பேசுவதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். வெகு நாளுக்கு பிறகு உங்களை நான் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாளில் உங்களோட ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் அது மூலமாக உங்களோட பேசுவாராக. சங்கீதம் 34:10 இப்படியாக சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருப்பார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாட்களில அநேகருக்கு குறைவுகள் தான் அதிகமாக இருக்கிறது. குறைவுபட்டு போய் இருக்கிறோம். எந்தெந்த விதத்தில் குறைவு இருக்கிறோம் என்று நாம் நம்மளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது குடும்பத்தில் அநேக குறைவுகள், வீட்டுக்குள் அநேக குறைவுகள், அது மாத்திரமல்ல படிக்க போற பிள்ளைகளுக்கு குறைவுகள், வேலை பார்க்கிறவர்களுக்கு குறைவுகள், குடும்பத்தில் எந்த சூழ்நிலைகளில் பார்த்தாலும் பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், அப்படியேப்பட்ட காரியங்களில் இருக்கும் பொழுது அதைத்தான் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், நீ என்ன தேடுறபடினால உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எங்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்க வீட்டுல என்ன குறைவு இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல என்ன குறைவுபாடுகள் இருந்தாலும் சரி, ஆனா அவர் இன்னைக்கு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லா குறைவுகளையும் நான் நிறைவாக மாற்றுவேன். நீ முதலாவது என்னை தேடு, உங்களை உருவாக்கின தேவனை தேடு, உங்களுக்காக ஜீவன் கொடுத்த தேவனை தேடும் பொழுது நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறிவிடுமா. அதுதான் இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், ஒரு மூலையில் முடங்கி போய் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கூட சொல்லுகிறார், நீ என்னை தேடு, இன்றைக்கு உனக்கு விடுதலை கிடைக்கும். நீ எந்த விதத்தில் குறைவுபட்டு இருக்கிறார், அவைகள் எல்லாம் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றுகிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதனால சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாய் இருக்கும், என்னை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலிருந்து தேவனை நீங்கள் தேடுங்கள், உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். உங்களுக்காக ஒரு சிறு ஜெபத்தை செய்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஏசப்பா, எங்க பிள்ளைகள் உம்மை தேடுகிறார்கள் அப்பா. அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கப்பட உதவி செய்யும். அவர்களுடைய கடன் பிரச்சனைகள், கண்ணீர்கள், கவலைகள், துன்பங்கள், எந்தெந்த விதத்தில் அவங்க குறைவுபட்டு இருக்கிறார்களோ அந்த குறைவுகளை நிறைவாக மாற்றி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.